ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இது திருவிருந்தை குறித்த ஒரு செய்தி. இன்றைக்கு அநேக திருச்சபைகளிலே திருவிருந்து அற்பமா எண்ணப்படுகிறது. அற்பமா எண்ணப்படுவது மட்டுமல்ல, அதை அசட்டை பண்ணுகிற மக்கள் ஏராளம். இந்த திருவிருந்திற்காக தேவன் எடுத்துக்கொண்ட முயற்சி. திருவிருந்து என்பது அன்பானவர்களே பழைய ஏற்பாட்டிலிருந்து ஆரம்பிக்கிறது. அதனுடைய நோக்கம் என்ன, ஆசீர்வாதங்கள் என்ன என்பதைத்தான் இந்த செய்தியில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். திரையிலே பாருங்கள். முதலாவது த ப்ரிப்பரேஷன், அதனுடைய திருவிருந்திற்காக பிதாவாகிய தேவன் செய்த திட்டங்கள். இரண்டாவது த பிளான் ஆஃப் கம்யூனியன், அந்த திருவிருந்தினுடைய நோக்கம் என்ன. மூன்றாவதாக அதில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன, அதாவது அதை எப்படி எடுக்க வேண்டும், யார் எடுக்க வேண்டும், அதை எடுப்பதனால் உண்டாக நன்மைகள் என்ன, எடுக்காவிட்டால் வருகிற தீமைகள் என்ன. இன்றைக்கு பொதுவாகவே இன்றைக்கு அநேக திருச்சபைகளிலே அதனுடைய மேன்மையை மக்கள் அறிந்து கொள்ள தவறுகிறார்கள். இன்னொரு பகுதியில் சொல்லுவேனேனால், அதை எடுத்து சொல்லுகிற ஊழியர்கள் மிக குறைவு. ஒரு சடங்காச்சாரமாக, ஒரு பாரம்பரியமாக அதை குறித்து பேசுகிற மக்கள் மிக குறைவு. திருவிருந்து கொடுக்கப்படுகிறது. இந்த திருவிருந்தினுடைய நோக்கம் என்ன என்பதை நாளில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது த ப்ரிப்பரேஷன், அந்த திருவிருந்திற்காக அன்பானவர்களே தேவன் எடுத்துக்கொண்ட அவருடைய திட்டங்கள், நோக்கங்கள். பழைய ஏற்பாட்டில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். அங்கே ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 14ஆம் தேதி இந்த மாதம் அதாவது ஒரு நாளை தேவன் குறித்தார். அடுத்த வசனம், இது யாருக்கு என்று சொன்னால் இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும். கவனியுங்கள், இது எல்லாருக்கும் இந்த திருவிருந்து அல்ல. சில பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படியானால் இது திருவிருந்து யார் எடுக்க வேண்டும்? இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும். அது மட்டுமல்ல, அது பழைய ஏற்பாட்டிலே திருவிருந்துக்கு ஒரு முன்மாதிரியாக, அதற்கு பாவனையாக பஸ்கா பண்டிகை ஆசரிக்கப்பட்டது. அதனுடைய கருத்து என்னவென்றால், பஸ்கா பண்டிகை ஆசரிப்பதற்கு சில தகுதிகள் தேவை. யார் ஆசரிக்க வேண்டும், எப்படி ஆசரிக்க வேண்டும், அதை எதை கொண்டு ஆசரிக்க வேண்டும். பஸ்கா பண்டிகை அதனுடைய பலன் என்னவென்றால், சங்கார தூதன் அந்த வீடுகளிலே கடந்து செல்ல முடியாது. அங்கே வியாதி, அங்கே மரணங்கள் இல்லை. எனவேதான் திருமறையிலே நாம் வாசிக்கிறோம், அதாவது அபாத்திரமாய் போஜனம் பான பண்ணுகிற எவனும் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறார். இன்றைக்கு அநேகருக்கு இது புரியவில்லை. பழைய ஏற்பாட்டிலேயும் அந்த வசனத்தை நான் சொல்லிவிட்டு புதிய ஏற்பாட்டு கடந்து செல்ல விரும்புகிறேன். லேவியர் யாத்ரா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி. யார் எடுக்க வேண்டும்? யார் எடுக்க வேண்டும்? வீட்டில் இருக்கிற தலைவர்கள் எடுக்க வேண்டும். அடுத்த ஒரு வார்த்தை யாத்ரா 12:3, அதாவது ஒவ்வொருவரும் அதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பழைய ஏற்பாட்டில், ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு அந்த திருவிருந்துக்கு அடையாளமாக ஒரு ஜீவன் அடிக்கப்பட வேண்டும், ஒரு உயிர் கொல்லப்பட வேண்டும். இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் இயேசு கல்வாரியிலே தம்மையே பலியாக்கி தந்தார். அந்த வார்த்தை படிக்கிறேன். அதாவது வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்காகவும், இதான் திரும்ப அடிக்கடி வாசிக்கிறோம், எல்லாருக்காகவும் அவர் ஒருவரே மரித்திருக்க. அதுல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, இட் இஸ் யுவர் சாய்ஸ். இது இன்றைக்கு அன்பானவர்களே, அந்த தெரிந்து கொள்ளுதல் தான் உங்களை வாழ வைக்கும், உங்களை உயர்த்தும், உங்களை பாதுகாக்கும், உங்களை பராமரிக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, டோன்ட் டிஸ்பைஸ் த கம்யூனியன் சர்வீஸ். திருவிருந்தை நீங்கள் அசட்டை பண்ண வேண்டாம், அதை அற்பமா எண்ண வேண்டாம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே, அதுல அந்த பஸ்கா பண்டிகை எப்படி ஆசரிக்க வேண்டுமாம். பழைய ஏற்பாட்டிலே 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் யாத்திராகமம். அந்த ஆடு எப்படி இருக்க வேண்டும்? பழுதற்றதாய். இரண்டாவது அன்பானவர்களே, அது ஒரு ஆணாய்
மாத்திரமல்ல, அடுத்த வார்த்தை 12:6 அது சொல்லப்பட்ட வார்த்தை, ஒவ்வொரு கூட்டத்தாரும். இங்கே நான் பயன்படுத்தப்படுகிற வார்த்தை ஒவ்வொரு மனிதர்களும், சிறியோர்களும் மீட்கப்பட்ட ஒவ்வொருவரும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அது அடிக்கப்பட வேண்டும். யாத்திராம் 12:6 அது அடிக்கப்பட வேண்டும். இயேசு உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டார். சற்று யோசித்து பாருங்கள். உங்களுடைய அக்கிரமங்களுக்காய், உங்களுடைய பாவங்களுக்காய், உங்களுடைய அசுத்தங்களுக்காய் அடிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, யாத்திராம் 12:7 வாசிக்கிறோம். அதை என்ன செய்தார்களாம்? அவர்கள் தங்கள் வீட்டின் நிலைக்கால்களிலே மேற்சட்டத்திலும் அவர்கள் அதை தெளித்தார்கள். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் தெளிக்கப்படுவதில்லை, அந்த இரத்தம் நம்மில் தெளிக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம், இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம், இரத்தத்தினாலே புது வாழ்வடைந்தோம். எனவேதான் அதை சொல்லுகிறது. யாத்திராம் 12:11 இங்கே ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை தீவிரமாய் பயன்படுத்தப்பட்ட சரியான வார்த்தை அர்த்தத்தோடு, ஆவலோடு, அசட்டை பண்ணாமல் தீவிரமாய். ஒரு சின்ன கேள்வி. இன்றைக்கு அநேக திருச்சபைகளிலே, அநேக சபைகளிலே திருவிருந்துக்கு முன்பதாக ஒரு 3 நாள் சுத்திகரிப்பு கூட்டம் நடக்கிறது. அது நல்லது. இன்றைக்கு இட் பிகேம் மெக்கானிக்கல். அது ஒரு இயந்திரமாய் மாறிவிடும். அது ஒரு பாரம்பரியமாய் இல்லை. அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது அதை தீவிரமாய். இதைத்தான் ஆண்டவர் லூக்கா 22:17 சொன்னார். அவர் ஸ்தோத்திரம் பண்ணி இதை வாங்கி உங்களுக்குள்ளே நீங்கள் அதை பங்கிட்டுக் கொள்ளுங்கள். இதைத்தான் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். அவர்கள் அதை ஒவ்வொருவரும், திருமறை சொல்கிற வார்த்தை, அதை நீங்கள் பங்கிட்டுக் கொள்ளுங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, there is a preparation. ஆயத்தம் இல்லாமல் அன்றைக்கு பஸ்கா அடிக்கப்படவில்லை. நிறைய ஆயத்தங்கள்லாம் போட்டிருக்குது. அங்கே நிறைய ஆயத்தங்கள். திரும்ப சொல்லுகிறேன், அந்த ஆயத்தங்கள் யாத்திரம் 12:6 அதை 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து, அடுத்து சாயங்காலத்திலே அதை அடித்து, யாத்திரா 12:6 அடுத்து 12:7 அதை தங்கள் புசிக்கும் வாசல்களிலே தெளித்து, 12:8 யாத்திராகமம் அதை புளிப்பில் அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசித்து, யாத்திரா 12:11 அதை புசிக்க வேண்டிய விதமாவது, கவனியங்கள், அறைகளிலே கச்சை கட்டி கொண்டு, கால்களிலே பாதரட்சை தொடுத்து கொண்டு, கையிலே தடியை பிடித்தி கொண்டு. இதெல்லாம் எதை காட்டுகிறது சொன்னால் ஒரு ஆயத்தம். ஒரு சின்ன கேள்வி, என் அன்பு தேவ பிள்ளையே, சனிக்கிழமை வரைக்கும் உலகத்தோடு, உலக பிரகாரமான காரியங்கள், டிவி, இன்னைக்கு அதே அநேகர் பார்க்கிறேன். திருவிருந்து எடுத்த பிறகு குடிக்க போகிற மக்களை பார்க்கிறேன். திருவிருந்து எடுத்த பிறகு இன்னும் பழைய வாழ்க்கை, தவறான வாழ்க்கை, அந்த குடி, பான்பராக், பாக்கு, இது இன்றைக்கு பழக்கமாகி விட்டது. இந்த வார்த்தை நான் திரும்ப சொல்லுகிறேன். அன்பானவர்களே, ஆயத்தம் இல்லாமல் திருவிருந்து எடுக்க வேண்டாம். அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. பழைய ஏற்பாட்டில் எப்படி அவர்கள் பஸ்கா பண்ணி ஆசரித்தார்கள்? யாத்திராம் 12:11 புசிக்க வேண்டிய விதமாவது நன்றாக கவனிக்க வேண்டும். ஏதோ ஊழியக்காரர் கொடுக்கிறார், நான் வாங்கி புசிக்கிறேன், இல்லை. அங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை, உங்கள் அறைகளிலே கச்சையை கட்டி கொள்ளுங்கள். Be firm, be strong in your mind. உங்கள் மனதிலே, உங்கள் எண்ணங்களிலே, உங்கள் சிந்தைகளிலே தெளிந்த புத்தி உள்ளவர்களாய். மாத்திரமல்ல, கால்களிலே பாதரட்சை, அடுத்து கைகளிலே தடியை பிடித்து கொண்டு, எல்லாமே ஒரு ஆவிக்குரிய அர்த்தங்கள். ஆயத்தம், பாதுகாப்பு, எல்லாரும் சிந்தையிலே, எண்ணங்களிலே, சிந்தைகளிலே. இன்றைக்கு நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இட் பிகேம் மெக்கானிக்கல். திருவிருந்திலே ஒரு பாரம் இல்லை, ஒரு புலம்பல் இல்லை, ஒரு அழுகை இல்லை. சில பேர் திருவிருந்த ஒரே கையில வாங்குறாங்க, 2 கைகளை கூட வாங்குறது இல்லை. உட்கார்ந்து கொண்டே கால் மேல் காலை போட்டு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. சப்மிட் யுவர் செல்ஃப், அர்ப்பணியுங்கள், அழுகையோடும் புலம்பலோடும். எனவேதான் லூக்கா 22:17 அவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம் பண்ணி. தெரியுமா, என்னையும் நிலைக்கு கொண்டு வந்தீரே, எங்கேயோ வாழ்ந்தேன், எப்படியோ வாழ்ந்தேன், யாராக வாழ்ந்தேன், அந்த நன்றி உள்ள இதயம், எனக்காக அடிக்கப்பட்டீரே, எனக்காக சிறுமைப்பட்டீரே, எனக்காக வாதிக்கப்பட்டீரே,
எனக்காக சிலுவை சுமந்தீரே, நான் அடிக்கப்பட வேண்டும், எனக்காக நீர் அடிக்கப்பட்டீரே. அந்த நன்றி உள்ள ஒரு இதயம். அநேகருக்கு அந்த திருவிருந்துல அந்த உணர்வே இல்லை. திரும்ப திரும்ப என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அடுத்த முறை திருவிழா எடுக்கும் போது ஒரு நன்றி உள்ள இதயத்தோடு, இது எல்லாருக்கும் அல்ல, இஸ்ரவேல் புத்தருக்கு மட்டுமே, சபையாருக்கு மட்டுமே. இன்றைக்கு எல்லாருக்கும் திருவிருந்து எடுக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு அது பொருந்தும் என்று புரியவில்லை. அறிந்தவர்கள், ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், வெளிநாடுகளிலே சிறு பிள்ளைகள் எடுக்கிறார்கள். ஆனால் திருமறையின் சத்தியம் அது அல்ல. மீட்கப்பட்டவர்கள், ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், கிறிஸ்துக்குள்ளே வாழ்கிறவர்கள். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அன்பானவர்களே. எனவேதான் அது அந்த என்ன என்ன செய்கிறது சொன்னால், திருவிருந்து உங்கள் வாழ்க்கையை, அன்பானவர்களே, 114 சங்கீதம் 8 வசனம், உங்கள் வாழ்க்கையை, அன்பானவர்களே, கண்மலையை தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறது, கற்பாறையை நீரூற்றாய் மாற்றுகிறது. நன்றாக கவனிக்க வேண்டும். The communion will change your life. திரும்ப நான் அதை சவாலோடு சொல்லுகிறேன். திருவிருந்து உடைய வாழ்க்கையை மாற்றும். நீ கேட்கலாம், எப்படி மாற்றும்? எஸ், திருவிருந்துக்கு அர்ப்பணித்து பாருங்கள். முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு. அன்பானுள்ளே, தவறுகளை ஒத்துக்கொள்ளுங்கள். திரும்ப திரும்ப அதே தவறுகளை செய்வதல்ல. வேதம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை 114 சங்கீதம் 8 வசனம். உங்கள் வாழ்க்கை ஒருவேளை பாறையா இருக்கலாம். அந்த பாறையான வாழ்க்கையை தண்ணீர் தடாகமாய் மாற்றுவார். உங்கள் கற்பாறைகளை நீரூற்றாய் மாற்றுவார். அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது, அன்பு பிள்ளை, உங்களுக்காக அவர் ஆயத்த மண்ணின அவைகள். இதைத்தான் திருமறை சொல்லுகிறது, தேவன் ஆயத்த மண்ணினவைகளை கண் காணவில்லை. எனவே ஆண்டவங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணி இருக்கிற மேலான மகிமையான ஆசீர்வாதத்திற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். இரண்டாவது, திருவிருந்தினுடைய மேன்மை என்னவென்றால் 2 கொரிந்தியர் 5:21. 2 கொரிந்தியர், the purpose of the communion. திருவிருந்தின் நோக்கம் என்னவென்றால் 2 கொரிந்தியர் 5:21, நீங்கள் அவருக்குள், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி. அதை கவனிக்க வேண்டும். கேட்கலாம், திருவிருந்து எடுக்காவிட்ட நீதியாக முடியாது. திருவிருந்து ஏன் என்று சொன்னால், உங்களை என்னையும் அவருக்குள் தேவனுடைய நீதியாக்கும்படி. நம் நீதி அல்ல, தேவ நீதி. இவ்வளவு பெரிய மேன்மை பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்காக, எனக்காக எல்லாவற்றையும் எளிமையாக்கினார். He make it very simple. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, அவர் கடினமான ஒன்று நம்மையிலே சுமத்துவதில்லையே. அன்பானுளே, அந்த நாகமான் சொன்னாள், அந்த பெண் சொன்னால், கடினமான ஒன்றை சொல்லியிருந்தால் என் எஜமான் கீழ்ப்படிந்திருப்பாரே. இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கிறிஸ்தவம் கடினமானது அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கை கடினமானது போல தோன்றும், உண்மைதான். ஆனால் அந்த கடினத்திலும் அவர் எளிமையாக்குகிற கர்த்தர் அவர். He make it everything simple. நான் ஆரம்பத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது 70ஆம் ஆண்டிலே 17 வயது. அப்ப யோசித்தேன், வாழ முடியுமா, நிற்க முடியுமா, அடுத்து ஊழியங்கள் நிற்க முடியுமா? இல்லை அன்பானவர்களே, He make everything simple. அவர் உனக்காக எல்லாவற்றையும் எளிமையாக்குகிறார். எனவேதான் சொன்னார், என் சுமை லகுவாயிருக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஏன் அவர் திருவிருந்து ஆயத்தம் சொன்னால், நீங்களும் அவரும் தேவனுக்குள் நீதி ஆகும்படியாக. அது மட்டுமல்ல, வெளிப்படுத்தல் 1:5. இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அதாவது கிருபையும் சமாதானத்துக்கும் உங்களை சொந்தக்காரராய் மாற்ற. இந்த வசனத்தை நீங்கள் பலமுறை பல கோணங்களிலே படித்திருக்கலாம். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு சொந்தமாய் மாற்ற. எனவேதான் அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு மக்கள் தங்களை மீட்பதற்காக, அதாவது விமோச்சனம், மோட்சம், இதற்காக பல காரியங்களை செய்கிறார்கள். உலகத்திலே அதிகமாக தெய்வபக்தர் நிறைந்த நாடு நம்முடைய இந்தியா. பாருங்களேன், எல்லா திருக்கோயில்களிலும், எல்லா புண்ணிய ஸ்தலங்களிலும் கோடிக்கணக்கான மக்கள், ஏழை ஜனங்கள். பாவம், அவளை பார்க்கும் போதே பரிதாபமா இருக்குது. ஆனாலும் கூட எப்படியாயிலும் அந்த மோட்சத்தை அடைய வேண்டும், அந்த தேவனை கண்டுகொள்ள வேண்டும். எங்கு பார்த்தாலும் அலையலையாய் மக்கள். உலகத்திலே தெய்வபக்தி மிகுந்த நாடு இந்தியா. எனவேதான் பாருங்கள், எந்த புண்ணிய ஸ்தலங்களில பார்த்தாலும் 48 மணி நேரம் அவர் கால் கடக்க இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால்,
அதாவது அவர்கள் எப்படியாயிலும் அந்த மீட்பை அடைய வேண்டும், இந்த மோட்சத்தை அடைய வேண்டும், ஒரு நித்திய வாழ்வை அடைய வேண்டும். எல்லாருக்குள்ளேயும் அந்த பசி தாகம் இருக்கிறது. உலகத்திலேயே தேவபக்தி மிகுந்த மனிதர்கள் இந்தியர்கள் தான். ஆனால் அதற்காக என்னென்னவோ பண்றாங்க. பணத்தை செலவழித்து, உடலை செலவழித்து, நீங்கள் பார்க்கிறோமே, நம்ம எல்லாம் அதிலிருந்து வந்தவர்கள் தான். அங்க பிரதட்சிணம், வேல் குத்தி, அழகு குத்தி தங்களையே வருத்தி கொள்ளுகிற மக்கள் ஏராளம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், 1 பேதுரு 1:18, நம்முடைய முன்னோர்களால் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான நடத்தை. நானும் அப்படி இருந்தேன். ஒரு நாளைக்கு 3 முறை நான் ஆலயங்களுக்கு போவேன். 3 முறை. இது உண்மை, மிகைப்படுத்தல் அல்ல. காலை, பகல், இரவு. என்னுடைய 17 வயதிலேயே காலை, பகல், இரவு. நான் போகும் இந்த பள்ளியின் இருக்கிற எல்லா ஆலயங்களுக்குள்ளேயும் காலையிலும் போவேன், மத்தியானமும் போவேன், இரவும் போவேன். அப்படி அது ஒரு பழக்கம். ஆண்டவர், அன்பு தெய்வ பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை. எல்லா ஆலயங்களுக்கும் போய் வந்தேன். செவ்வாய்க்கிழமையில அந்த அரண்மனைக்கார தெருவில் சென்னையில அந்தோனியார் கோயில் ஒன்று இருக்குது, அங்க போவேன். வியாழக்கிழமை தர்கா மவுண்ட் ரோட்ல இருக்கு, அதுக்கும் போவேன். ஏதோ கடவுளை கண்டடைய வேண்டும், ஒரு தெய்வ பக்தி. அந்த கோட்டம் சென்னையிலே சொல்ல வந்த வார்த்தை, வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களால் அல்ல, வெள்ளியினாலும் பொன்னினாலும் அல்ல. 1 பேதுரு 1:19, மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். அதுதான் திருவிருந்தினுடைய நோக்கம். திருவிருந்து யாருக்கு? மீட்கப்பட்ட மக்களுக்கு மட்டும்தான் திருவிருந்து. யோசித்து பாருங்கள். அந்த இன்னொரு முறை சொல்கிறேன், வீணான நடத்தை. என்னவோ பண்ணோம் இல்லையா? விரதம் இருந்தோம், அதெல்லாம் நான் சின்ன வயதுல பண்ணியிருக்கிறேன். அதிகமான திருக்குறள், திருவெம்பாவை, திருப்புகள், இப்படி பலவற்றை மனப்பாடம் செய்த நாட்கள் உண்டு. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று. ஆண்டவருக்கு மகிமை. எனவேதான் அந்த அழிவுள்ள வஸ்துக்கள் அல்ல, வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்படாமல். ஆண்டவர் என்னை சந்தித்ததே ஒரு வெள்ளிக்கிழமை. எங்கள் வீட்டில் இருந்த ஒரு பூஜை அறையிலே என்னை சந்தித்தார். ஆச்சரியமா இருக்கிறது. வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒரு பூஜை செய்து கொண்டிருந்த போது என்னை சந்தித்தார். அந்த நேரத்துல வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஒரு 6 மணி இருக்கும். இந்த கடையில ஒன்று பூஜை பண்ணி கொண்டிருந்தோம். அப்போ ஒரு பையன் வந்தான். அவன் 6ஆம் வகுப்பு, நான் 5ஆம் வகுப்பு முடித்த 6ஆம் வகுப்புக்கு போகிறான். நான் அப்பொழுது சென்னையில் இருக்கிற ஒரு பள்ளியில படித்து முடித்து நான் வெளியே வருகிறேன். SSLC சென்னையில மண்ணடியில. அந்த பையன் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்றதுக்காக வந்தான். அவன் 5ஆம் வகுப்பிலிருந்து 6ஆம் வகுப்புக்கு போக வேண்டும். அது ஆங்கிலத்தில் இருக்கிறது. அந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ண வந்த பையனைத்தான் தற்செயலா கேட்டேன். ஏகப்பட்ட தெய்வங்களுடைய படங்கள் இருந்தது, ஆனா இயேசு இல்லை. அவனை பார்த்து சும்மா தான் கேட்டேன், டேய், இத்தனை சாமி கும்பிடுறோமே, இதுல எதிரா மையான சாமி? நான் அவனிடத்துல ஏதோ அங்க இருக்கிற ஒரு தெய்வத்தை குறித்தவன் சொல்லுவான் என்று நினைத்தேன். அதுதான் உண்மையா அப்படித்தான். விளையாட்டு கேட்டனோ சும்மா கேட்டனோ தெரியல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பாலகர் வாயினாலே துதி உண்டாக்குகிற கர்த்தர். அந்த பையன் தான் சொன்னான். உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டான். தெரியாதுன்னு சொன்னேன். நான் அவனை கேட்டேன், உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். எனக்கு தெரியும்னு சொன்னான். இன்னொன்னு சொன்னான். அவன் சொன்னா, நீ அடிக்க மாட்டியான்னு கேட்டேன். அடிக்க மாட்டேன்னு சொன்னேன். ஒருமையில தான் பேசினான். அவன் வந்ததே ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுக்காக தான் வந்தான். கடைசியில் ஃபில்அப் பண்ணாமலே போயிட்டான். அவன் தான் சொன்னான், ஏசு கிறிஸ்து என்று சொல்லி. ஒருவேளை சப்தம் அவனுடையதா இருக்கலாம், ஆனா சித்தம் ஆண்டவருடையது. அந்த வார்த்தைக்கு பின்னாலே ஒரு தெய்வத்தினுடைய துணியை கேட்டேன். அந்த இரவு தூக்கம் இல்லை. அது அவன் விளையாட்டுக்கு சொன்னானோ எப்படி சொன்னானோ எனக்கு புரியல. ஆனால் அந்த வார்த்தையை உள்ளத்திலே பேசிக்கொண்டிருந்தது, எதிரொலித்துக் கொண்டிருந்தது இரவெல்லாம் பகலெல்லாம். அடுத்து நான் கல்லூரியில சேர வேண்டும். அப்பெல்லாம் PUC. ஆனால் அந்த நேரங்களில் கூட பிரயாணம் செய்தாலும், உறங்கினாலும், அங்கே உண்டாலும்
எல்லா நேரங்களிலும் அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, திருவிருந்த நோக்கம் என்னவென்றால் ரோமர் 5:9 உங்களை திருவிருந்த நீதிமானாக்குகிறது. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? திரும்ப சொல்லுகிறேன், கனத்தோடு எண்ணுங்கள், கனத்தோடு எடுங்கள், பயத்தோடு எடுங்கள், பக்தியோடு எடுங்கள், அர்ப்பணத்தோடு எடுங்கள். ரோமர் 5:1 அவருடைய இரத்தத்தினாலே. திருவிருந்த ரத்தம் தானே, அந்த ரத்தம் உங்களை என்னவா மாற்றுகிறது? நீதிமான ஆக்குகிறது. நீதிமானாக்குவதற்கு பல பல காரணங்கள் இருக்கிறது. ஆனால் தேவன் சொன்னுகிறார், நீங்கள் எடுக்கிற அந்த பயத்தோடு, அர்ப்பணத்தோடு, கீழ்ப்படியோடு எடுக்கிற அந்த திருவிருந்து உங்களை நீதிமானாய் மாற்றும். மாத்திரமல்ல, இந்த திருவிருந்து என்ன செய்கிறதாம்? கோபாக்கினைக்கு உங்களை நீங்கள் ஆக்குகிறது. எத்தனை பெரிய மேன்மை பார்த்தீங்களா? ஏதோ கடமைக்காக, பாரம்பரியத்துக்காக, பழக்க வழக்கத்திற்காக டோன்ட் டூ தட். உங்கள் திருவிருந்து கோபாக்கினைக்கு உங்களை நீங்களாக்கும். அது மட்டுமல்ல, ஆரம்பத்துல சொன்னேன், 2 கொரிந்தியர் 5:21 திருவிருந்து உங்களை தேவனுடைய நீதியாக்குகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, திருவிருந்தின் இன்னொரு ஆசீர்வாதம் 1 பேதுரு 3:18 அது என்ன செய்கிறது என்று சொன்னால், திருவிருந்து உங்களை தேவனிடத்தில் சேர்க்கிறது. டு டிரா நியர் கிரைஸ்ட். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, திருவிருந்தின் மேன்மையானது. இதை சொன்னேன், the purpose of the communion, the plan of the communion, the blessings of the communion. தொடர்ந்து திருவிருந்தின் மேலான ஆசீர்வாதங்கள். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, யோவான் 6:53 ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்றாய் கவனிக்க வேண்டும். மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும், ஆரம்பத்தில் சொன்னேன், டோன்ட் டிஸ்பைஸ் தி கம்யூனியன். 2வது, ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். அப்படியானால் திருவிருந்து ஒரு புதிய ஜீவன், ஒரு புதிய வாழ்க்கையும் ஒரு புதிய நம்பிக்கையும் கொடுக்கிறது. எனவேதான் ஆண்டவர் சொன்னார் யோவான் 5:54 தொடர்ந்து, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். அப்படியானால் திருவிருந்து அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு உங்களை பங்குதாரராய் மாற்றுகிறது. ஆரம்பத்தில் சொன்னேன், ஜீவனை கொடுக்கிறது, மறுவாழ்வை, அதாவது பிசிக்கல் லைஃப் அண்ட் ஸ்பிரிச்சுவல் லைஃப். சரீர ஜீவனையும் கொடுக்கிறது, ஆவிக்குரிய ஜீவனையும் கொடுக்கிறது. எனவேதான் அன்பானவர்களே, நீங்கள் புசிக்கும் போது அது உங்கள் வியாதி சுகமாக்கும். அது நரம்புகளுக்குள்ளே, தசைகளுக்குள்ளே செல்லும் போது வேதம் சொல்லுகிறது, அதை பானம் பண்ணாமல் இருந்தால் ஜீவன் இல்லை, பானம் பண்ணினால் உங்களுக்கு ஜீவன் உண்டு. மாத்திரமல்ல, அடுத்த வார்த்தை 6:54 பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். யோசித்து பாருங்கள். அப்படியானால் இந்த சரீரம், அந்த ஆண்டவருடைய இரத்தமும் அவருடைய மாமிசமும் நமக்குள்ளே கிரியை செய்யும் போது, அன்பானவர்களே, நாட் ஓன்லி கிவன் லைஃப், இட் கிவ் அ ரிசரக்டிவ் லைஃப். ஒரு உயிர்த்தெழுதலின் வாழ்க்கைக்கு நம்மை சொந்தக்காரராய் மாற்றுகிறது. பல முறை படித்திருக்கலாம். அதே யோவான் 6:55, 56, 57, 58 தொடர்ந்து வாசிக்கிறேன். இதுவே மெய்யான போஜனம். அந்த வசனம் சொல்லுகிறது, என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளை, ஒவ்வொரு முறையும் நீங்கள் திருவிருந்தில் பங்கு பெறும் போது அவர் சரீரம், அவருடைய ரத்தம், அது மட்டுமல்ல, அதில் அந்த வார்த்தை ஜீவனை கொடுக்கிறது. அவன் உயிர் தெழுவான். யோவான் 6:56 பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவன் நிலைத்திருக்கிறேன். அப்படியானால் திருவிருந்தை நீங்கள் உண்மையா எடுக்கும் போது, உண்மையா நேர்த்தியா எடுக்கும் போது, அர்ப்பணித்து எடுக்கும் போது, திருமணி சொல்லுகிறது, நான் என்னிலே அவன் நிலைத்திருக்கிறான், நானும் அவனை நிலைத்திருக்கிறேன். அப்படியானால் தேவன் நம்மை நிலைத்திருப்பதற்கு பல காரியங்கள் உண்டு. வசனத்தில் நிலைத்திருக்கிறார், கிரிகளை நிலைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய திருவிருந்து எடுக்கும் போது அவர் உன்னில் நிலைத்திருக்கிறார். என்பது பிள்ளையே, எத்தனை பெரிய மேன்மை, எத்தனை பெரிய ஸ்லாக்கியம்! அவர் உன்னிலே நிலைத்திருக்கிறார்.
கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அது மட்டுமல்ல, திரும்ப திரும்ப அந்த வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தை இந்த யோவான் 6:58, அன்றைக்கு வானத்திலிருந்து அப்பத்தை அவர் புசித்தார்கள். அதாவது அந்த மன்னாவை புசித்தல் மரித்தார்கள். ஆனால் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைத்திருப்பான். பழைய ஏற்பாட்டிலே வானத்தின் மன்னாவினால் போஷிக்கப்பட்டு மரித்து போனார்கள். ஆனால் இந்த தேவனுடைய இந்த அப்பத்தை புசிக்கிறவனுக்கு, அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு வேதம் சொல்கிறது என்றென்றைக்கும் பிழைப்பான். இதுதான் கிறிஸ்துவ நம்பிக்கை. உலகத்திலே நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை. யோபு சொன்னான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, மனிதன் செத்த பின் பிழைப்பானோ, நம்பிக்கை இல்லாத ஒரு உலகம். ஆனால் திருவிழெடுக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு மாபெரும் நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை என்னவென்றால், கவனிகள், என்றென்றைக்கும் அவன் பிழைத்திருப்பான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, மாத்திரமல்ல, திருவிருந்து 1 கொரிந்தியர் 10:16 நம்மை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம். ஆமேன். அப்படியானால் இன்றைக்கு ஆசீர்வாதத்திற்கு நிறைய பேர் சொல்றாங்க, இல்லை, நிறைய வழிகள் அல்ல. திருவிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம். அப்படியானால் அந்த பாத்திரம் உங்களை ஆசீர்வதிக்கிறது, உங்களையே ஆசீர்வாதம் வைக்கிறது. It bless you and also you become a blessing. உங்களை ஆஸ்வதிக்கிறது மட்டுமல்ல, உங்களையே ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாற்றுகிறது. அடுத்த குறிப்பு அது சொல்லப்பட்டிருக்கிறது, திருவிருந்து உங்களை தேவனோடு கூட ஐக்கியப்படுத்துகிறது. அதான் கம்யூனியன். தேவனோடு, தேவனுடைய கிருபையோடு, தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு, தேவனுடைய இரக்கங்களோடு, தேவனுடைய நன்மைகளோடு உங்களை ஐக்கியப்படுத்துகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, திரும்ப திரும்ப நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, டோன்ட் டிஸ்பைஸ், டோன்ட் டிஸ்ரிகார்ட். திருவிருந்தை அசட்டை பண்ணாதே. அதுல பிரச்சனைகள் உண்டு. திரும்ப சொல்லுகிறேன், அதை அபாத்திரமாக எடுக்கும்போது நடக்கிற ஆசீர்வாதம் என்ன? அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது அதுல சொல்லப்பட்ட வார்த்தை, அபாத்திரமாய் எடுக்கும்போது, வெளிப்படுத்தல் 19:15, அபாத்திரமாய் எடுக்கும்போது வசனம் சொல்லுகிறது, அவர் வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படும். those who disobey, despise, தேவனை அசட்டை பண்ணுகிறவர்கள், திருவிருந்தை அசட்டை பண்ணி திருவிருந்தை புறக்கணிக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு. தே வாக் அவுட். இந்த சட்டசபை வெளிநடப்பு பண்ணுவது போல வெளிநடப்பு பண்ணுகிற மக்கள் ஏராளம். தேவன் சொல்லுகிறார், அப்படி செய்யும் போது தேவன் சொல்லுகிறார், கூர்மையான பட்டயம் புறப்படும். மாத்திரமல்ல, அவருடைய உக்கிரகத்தின் கோபம் உண்மையில் இருக்கும். இது திருச்சபை யாரும் சொல்றது இல்லை. மக்களை பாதிக்கும் அவருடைய உக்கிரக கோபம் ஒழுங்கு இல்லாம அபாத்திரமா எடுத்து ஆக்கினை தீர்ப்பு அடைவது மட்டுமல்ல, அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பானுடைய அவருடைய கூர்மையான பட்டயம் அது புறப்படும். இருப்பு கோலால் அவருடைய உக்கிரகம் உண்மையில் இருக்கும். அது மட்டுமல்ல, மது உள்ள ஆலையை மிதிக்கிறது போல அவர் மிதிப்பாராம். இது துன்மார்க்கனுக்கு மட்டுமல்ல, those who are despising the communion, தேவனுடைய திருவிருந்தை அசட்டை பண்ணுகிறவர்களுக்கு, என் அன்பு தேவ பிள்ளையே, ஆனால் ஒழுங்காய் நீங்கள் சரியாய் எடுக்கும் போது, வெளிப்படுத்தல் 19:16 அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய துடையில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே மேன்மையும் உனக்கும் தருவார். 2 காரியங்களே சொன்னேன். இஃப் டிஸ்ஓபே, டிஸ்பைஸ், ஆனால் அதை சரியாய் பானம் பண்ணும்போது, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, திருவிருந்தை இதுவரைக்கும் நீங்க எப்படி எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல. இனிமேலாகிலும் அர்ப்பணத்தோடு, கீழ்ப்படிதலோடு, பரிசுத்தத்தோடு, தேவ நீதியோடு, பக்தியோடு திருவிருந்தை பங்கு பெறுங்கள். அபாத்திரமாய் எடுத்து ஆக்கினை தீர்ப்பு மட்டுமல்ல. அந்த வார்த்தையை நான் படித்தேனே, அந்த வார்த்தை வெளிப்படுத்தல் 19:15 அவர் வாயிலிருந்து கூர்மையான பட்டயம், அது மட்டுமல்ல, இருப்புக்கோள், உக்கிரகத்தின் கோபம், மது உள்ள ஆலையை மிதிப்பது போல. ஆனால் எடுக்கும்போது உன் வாழ்க்கை உயரும், உன் மேன்மைகள் உயரும், உன் நிலைகள் உயரும். தொடர்ந்து அர்த்தத்தோடு, கீழ்ப்படிதலோடு, டோட்டல் சப்மிஷன், பாவத்தோடு அல்ல, பரிசுத்தத்தோடு அதை பங்கு பெற உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம்.
வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு ஆண்டவரே, திருவிருந்தின் மேன்மை, the purpose of the communion, the preparation of the communion, the blessings of the communion, எங்களுக்காய் எடுத்துக்கொண்ட தியாகம், எங்களுக்காய் நீ செய்ததான மகத்தானே அந்த தியாகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அபாத்திரமாய் எடுத்து ஆக்கினை தீர்ப்பை அடையாதபடி பாத்திரமாய் எடுத்து பரலோக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களை ஆஸ்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் எங்களை ஐக்கியப்படுத்துகிறது. வீழ்த்துவதற்கு எங்களை ஆண்டவரை இணைக்கிறது. தேவ கிருபைக்கும் தேவ அபிஷேகத்துக்கும் சொந்தக்காரராய் மாற்றுகிறது. உங்களுடைய கிருபையின் கரங்களிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, பாத்திரமாய் எடுத்து பரலோக நன்மைகளை பெற்றுக்கொள்ள, அநேகருக்கு நன்மைகளை பகிர்ந்து கொடுக்க எங்களுக்கு கிருபையும் இரக்கத்தையும் தாரும். உடைய அன்பின் கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அபாத்திரமாய் அல்ல, பாத்திரமாய் ஆண்டவரே, அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் எங்களை மாற்றும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, அபாத்திரமாய் எடுத்து ஆக்கினை தீர்ப்பை அடையாதபடி பாத்திரமாய் எடுத்து பரலோக நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இதுவரை நீங்கள் பழக்கத்தோடு எடுத்திருக்கலாம். இனிமேலாகிலும் ஒரு பரிசுத்தம், ஒரு அர்ப்பணம், ஒரு நீதியோடு எடுக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. உங்களுக்கு ஜெபிக்கிறேன். திருவிருந்தை கவனமாய் எடுங்கள். திருவிருந்தை அசட்டை பண்ணாதிருங்கள். திருவிருந்துக்கு உங்களை ஆயத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இந்த திருவிருந்து உங்களுக்கு ஜீவனை தரும், உயிர்ப்பிக்கும். நித்தியத்துல அவரோடு கூட ஆட்சி செய்ய உங்களுக்கு உதவும். அபாத்திரமாய் எடுத்து ஆக்கினை அடையாதபடி பாத்திரமாய் எடுத்து பரலோக நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமேன். God bless you. எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.